வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8க்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் பரப்புரை. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால் திமுக அரசு வழங்கி வரும் மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் என பேச்சு. If by mistake you vote for NDA, NDA is what? New Delhi Alliance, BJP and ADMK. If you vote for them, they will stop all the good work that has been done by Thiru Stalin. They will stop the 1,000 rupees that you are getting every month. They will stop the good schools that he has made. They will stop CM breakfast scheme. They will stop all the good work because their intention is only to loot the people. காலை உணவு திட்டம், மாணவிகள் உயர்கல்வி பயில 1000 ரூபாய் போன்ற ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இத்தகைய நலத்திட்டங்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை எனவும் கெஜ்ரிவால் பெருமிதம். பீகாரில் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைதான் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படும். அதிமுகவின் மொத்த பிடியும் பாஜகவிடம் சென்று விட்டதாகவும் கெஜ்ரிவால் பேச்சு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் சந்தித்து பேச்சு. கல்வி, சுகாதாரம், மகளிர் அதிகாரத்தில் திமுகவும் ஆம் ஆத்மியும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாக பெருமிதம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அர்ப்பணிப்பு மிக்க நல்லாட்சி தமிழக மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளதாக கெஜ்ரிவால் பெருமிதம். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் நிகழ்ச்சி பதிவு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் மிக முக்கியம். திமுக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். முதலமைச்சரின் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் இது. எடப்பாடியில் பரப்புரை செய்த இபிஎஸ் ஆவேசம். திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமையால் ஆயிரக்கணக்கான பெண்கள் பாதிப்பு. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை அமோகமாக விற்று திமுகவினர் கோடிகளில் புரளுவதாக இபிஎஸ் விமர்சனம். கடந்த 5 ஆண்டுகளில் கொள்ளையடித்த 20,000 கோடி ரூபாயை திமுகவினர் தேர்தல் களத்தில் இறக்கியுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. ஆள தகுதியற்ற திமுகவை இந்த தேர்தலில் விரட்டியடிக்க வேண்டும் என்றும் பழனிசாமிக்கான ஆதரவு பிரச்சாரத்தில் ஆவேசம். அன்புமணி தலைமையிலான துரோகி கும்பலுக்கு ஓட்டு போட வேண்டாம். பணத்திற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றவுமே மனைவி சௌமியாவை தேர்தல் களத்திற்கு இறக்கிவிட்டிருப்பதாக ராமதாஸ் விமர்சனம். உயிருக்கு போராடி கொண்டிருந்த என்னைய எப்படிப்பா இருக்க என கேட்காதவர்தான் அன்புமணி. என் வயிற்றில் பிறந்த அன்புமணி ஒரு துரோகி என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் காட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு. அரசியல் கட்சி தலைவர்களை அவதூறாக பேசுவதாக கூறி பெங்களூரு புகழேந்தி தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் மொழி கலாச்சாரத்தை அழிக்க பாஜக முயற்சிப்பதாக திருவைகுண்டம் தேர்தல் பரப்புரையில் ராகுல் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே மொழி என்ற அடிப்படையில் ஹிந்தியை திணித்து மாநில மொழிகளை பாஜக சிதைப்பதாகவும் சாடல். அதிமுக அமித்ஷா கட்டுப்பாட்டில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அதிமுக தற்போது வெற்றுக்கூடாக மாறிவிட்டதாகவும் விமர்சனம்.
அமெரிக்க அதிபரின் ரிமோட் கண்ட்ரோலாக மாறிவிட்டார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியை ரிமோட் ட்ரம்ப் ஆட்டிருப்பதாகவும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மசோதாவை கொண்டு வருவதன் மூலமாக தமிழகம் உட்பட பிற மாநிலங்களின் அதிகாரத்தை வலுவிழக்க பாஜக முயற்சி செய்கிறது. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி இல்லாமல் போனதற்கு பாஜக தான் காரணம் என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. அமைச்சர் மனோ தங்கராஜ் வழங்கிய சால்வையை ராகுல் காந்தி ஏற்க மறுப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் சலசலப்பு. தனது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து 2வது நாளாக பரப்புரை. ஆட்டோவில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ. சாலையெங்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து உற்சாக வரவேற்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா வேட்பாளர் ஆதவ் அர்ஜுனாவை ஆதரித்து விஜய் பரப்புரை. சாலையில் நடந்து சென்று மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. கும்மிடிப்பூண்டியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜயிடம் வாழ்த்து பெற்ற புதுமண தம்பதி. திருமணம் முடிந்த கையுடன் விஜயின் பிரச்சார வாகனத்தில் ஏறிய தம்பதியருக்கு சிறப்பு பரிசு வழங்கி விஜய் வாழ்த்து. சிறுபான்மையினர் வாக்குகளை பிரிக்க பாஜகவால் களமிறக்கப்பட்டவர்தான் விஜய். கும்பகோணம் தேர்தல் பரப்புரையில் விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நாளை மாலையுடன் ஓய்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபு, ராயபுரம் தொகுதியில் சுபேர்கான் உள்ளிட்டோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. சாலையின் இருபுறத்திலும் குவிந்திருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மம்தா, லாலு பிரசாத் உள்ளிட்ட தலைவர்களின் ஆதரவால் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மோடி அரசுக்கு முதல் தோல்வி. மத்திய பாஜக அரசின் கவுண்டவுன் தொடங்கிவிட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. (2026) தேர்தலில் யார் வென்றால் நன்றாக இருக்கும் என சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என சீமான் பரப்புரை. நன்கு படித்தவர்கள் இன்று வாக்குச்சாவடிக்கு வருவதே இல்லை என்றும் வேதனை. ஊழல் லஞ்சத்திற்கும் உண்மை நேர்மைக்கும் இடையேதான் போட்டி என சீமான் பேச்சு. கேடுகட்ட பணநாயகம் பல் இழித்து சிரிக்கிறது எனவும் காட்டம். சென்னை ஆயிரங்குளக்கு தொகுதி திமுக வேட்பாளர் எழில் நடிகர் ரஜினிகாந்துடன் சந்திப்பு. தொகுதியில் நடைபெற்ற பணிகள் தொடர்பான தொகுப்பை ரஜினிகாந்திடம் அளித்து பேசியதாக எழிலன் எக்ஸ் பதிவு. மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவை தோற்கடித்ததன் மூலம் எதிர்க்கட்சிகள் நாட்டின் பெண்களை பலவீனமடைய செய்துள்ளன. கோவையில் பரப்புரையில் ஈடுபட்ட ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு. தலைவன் இருக்கின்றான் என்ற பிரச்சார பாடலை வெளியிட்ட மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன். தமிழை எழுவாய் தமிழை வெல்வாய் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடல் இணையத்தில் வைரல். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கல் செய்த சொத்து கணக்கில் முரண்பாடு இருந்ததாக கூறி தொடரப்பட்ட வழக்கு. 2 தொகுதிகளிலும் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களில் 100 கோடி வரை குறைத்து காண்பித்தது முறைகேடு என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கருத்து.
தமிழ்நாடு முழுவதும் பறக்கும் படை சோதனையில் தற்போது வரை 1200 கோடி கைப்பற்றப்பட்டுள்ளதாக தமிழக தேர்தல் மேற்பார்வையாளர்களான பிரதீப் சிங் பேட்டி. அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 85 கோடி ரூபாய் பறிமுதல் என தகவல். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்கக் கோரி உறவினர்கள் மறியல் போராட்டம்.